வணக்கம். என்ன கனவா? இது இரவில் பல வண்ணங்களில் வரும் கனவா அல்லது நடுநிசையில் பதற்றத்துடன் விழிக்க வைக்கும் பயங்கர கனவா எது என்பதை பார்ப்போம். அதுவல்ல, வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நாம் காணும் கனவைத்தான் விவரிக்க உள்ளோம். நமது வாழ்க்கை பற்றி கனவு கண்டால் மட்டுமே அதை செயல்படுத்த முயற்சிப்போம். திரு கலாம் அவர்கள் தினம் பெரிய கனவு காண சொல்லி இருக்கிறார். அந்த பெரிய கனவு வாழ்வின் முன்னேற்றத்திற்கான குறிக்கோளுடன் துணிவுடனும் இருக்க வேண்டும். எனக்கும் ஒரு கனவு உண்டு. அது ஒரு பெரிய கனவு, பெரிய நம்பிக்கை உடையது. அதனால் அதன் பயணம் பெரிதாக அமையும் என்று நம்புகிறேன். நமது கனவினை நல்ல நம்பிக்கையும் முக்கிய குறிக்கோளுடன் பலமான சிந்தனையுடன் அதனை விடாமல் தொடர வேண்டும். இந்த கனவுக்கான மாற்றத்தை நாம் தான் தொடங்க வேண்டும். நாம் வாய்ப்புக்காக காத்திருப்பதை விட நாம் தான் வாய்ப்பை உருவாக்க வேண்டும். நமது கனவை நினைவாக்க வழி தேடுவதை விட நாம் எடுத்து வைக்கும் முதல் கால் அடியே நமக்கு சிறந்த வழியாக அமையும். பயணத்தை தொடர்வோம். நாம் கனவை நோக்கி ஓடும் பொழுது நமது வாழ்வு தானாக விழித்து கொண்டு வாழ்வுக்கான முழு பயனையும் வழங்கும். நமது பாரதியும் கூறியுள்ளார், கனவு நனவாக வேண்டும், விரைவாக வேண்டும். அதற்கு நமது நாளைய சாதனையை இன்றைய கனவாக அமைக்க வேண்டும். நமது கனவு பாதையில் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. அது மட்டுமே நமக்கு எந்த சாக்கு போக்கில்லாமல் கனவை நினைவாக்கும். வாழ்வில் வெற்றி பெற்ற அனைவரும் படைப்பால் உயரவில்லை, தங்கள் கடின உழைப்பால் மட்டுமே கனவை நினைவாக்கி வாழ்வில் வெற்றி பெறுகின்றனர். உன் மீது நம்பிக்கை வைத்து அன்றே செயல்பட்டு என்னால் முடியும் என்ற திட நம்பிக்கையுடனும் எதிலும் பின்வாங்காமல் செயல்பட்டு உறுதியான வெற்றியை கிடைக்கும். பெரிய கனவுடன் கடின உழைப்புத்தான் வெற்றிக்கான பாதையை அமைக்கும். நாமும் அதுபோல் பெரிய கனவை காண்போம். இந்த பதிவினை பார்த்த அனைவருக்கும் ஜூபோகாரின் நன்றி. உங்களின் வேல் முருகன். இப்போது சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்ய வேண்டுகிறோம்.